வணக்கம். நான் ஆர்கே கோடூரு. இது ஆர்கே கோடூரு விலாக்ஸ். இன்றைக்கி நான் ரொம்ப கோவத்தோட ரொம்ப வேதனையோட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம உரிமை, நம்ம காவேரி உரிமைக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு ப்ரீமேச்சூர், நீங்கள் அவசரப்பட்டு இந்த கேஸ் போட்டிங்க சொல்லி விசாரிக்க கூட மறுத்துச்சு. ஆனால் ஒன்றும் புரியல, ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம கவர்மெண்ட் அசால்ட்டாக விட்டாங்க, தோற்று போயிட்டாங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாமா? ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடி பழனிசாமி, பிஜேபியிலேருந்து நயினார் நாகேந்திரன், பாமகலேருந்து அன்புமணி ராமதாசன், இவங்க எல்லாருமே ஒரே குரலாக பேசிகிட்டு இருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வீக்கான ஆர்குமெண்ட்ஸ் போட்டாங்க. 50 வருஷமாக இந்த காவேரி பிரச்சனை நடக்குது. 75 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ், 75 வருஷத்து கட்சி. முந்தானேத்து கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் எங்களை வீட்டுக்கு அனுப்புவோம், டிஎம்கே தான் எதிர பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கட்சியால் ஏன் இவ்வளோ வீக்கான ஆர்குமெண்ட்ஸ்? ஏன் இந்த கேஸ் தோற்று போனீங்க? ஏன் சுப்ரீம் கோர்ட் இதை விசாரிக்க மறுத்துச்சு? 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கட்சியால் ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்ல முடியாதா? இல்லை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வேணும்னே இவ்வளோ வீக்கான ஆர்குமெண்ட்ஸ் போட்டு ஃபார் த நேம் சேக் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டோம், அது தோற்று போயிட்டோம்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்காகவா இருக்கலாம்? இதுக்குமே அப்போசிஷன் லீடர்ஸ் தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டிஎம்கே இவ்வளோ வீக்கான ஆர்குமெண்ட்ஸ் செய்கிறதுக்கும் அந்த கேஸ் தோற்று போனதுக்கும் காரணம் ஒரே ஒரு காரணம், அவங்களோட சீக்ரெட் அலைன்ஸ்னு சொல்லியிருக்காங்களே. யார் கூட? இப்போது கர்நாடகாவில் யார் ரூல் பண்ணுறாங்க? காங்கிரஸ். யார்? காங்கிரஸ். இந்த டிஎம்கேவோட யார்? இந்த டிஎம்கேவோட கூட்டணி கட்சி காங்கிரஸ், கூட்டணி நண்பன் காங்கிரஸ். நம்ம விவசாயிகள் பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்களோட ஒரே கவலை அவங்களோட கூட்டணி, அவங்களோட ஆட்சி, அவங்களோட பவர். அதுக்காக நம்மளோட உரிமை பலி கொடுத்துட்டாங்க. எப்படி? அவங்களோட ஆட்சி, அவங்களோட பவர் இதெல்லாமே தக்க வைக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு, நம்ம காவேரி உரிமையை பறி கொடுத்துட்டாங்க. நம்ம விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இதை விட வேறு துரோகம் நம்ம விவசாயிகளுக்கு பண்ண முடியுமா? நம்ம இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியரை, காவேரி உரிமையை பறி கொடுத்துட்டோன்னு அழுதுட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம தோற்றத்தை பார்த்து கர்நாடகா கவர்மெண்ட் என்ஜாய் பண்ணிட்டுருக்கு. கர்நாடகாவோட டிப்யூட்டி சிஎம் டிகே சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? தி ஜஸ்டிஸ் ஹேஸ் பீன் ஃப்ளோன் ஃப்ரம் த ஜஸ்டிஸ். அதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி நான் நேற்று சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் விக்ட்ரி ஃபார் பெங்களூரியன்ஸ். இது வெறும் பெங்களூர், கர்நாடகாவுக்கு மட்டும் நல்லது கிடையாது, தமிழ்நாடுக்கும் நல்லது தான். நாங்கள் இந்த டேம் கட்டியே தீருவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண தெரியுமா? ஐயோ, சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி சொல்லலைன்னு சொல்லி நம்ம மினிஸ்டர் துரைமுருகன் சமாளிச்சுட்டு இருக்காரு. 4 ஆண்டா இவங்க சமாளிக்க தானே செஞ்சிட்ருக்காங்க. மக்களுக்காக எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணல. சாரி மக்களே, 4.5 ஆண்டு தப்பாக சொல்லிட்டேன். 75 வருஷமாக இவங்க பண்ணுறது இதுதானே பேருக்குதா? நாங்கள் 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 75 வருஷம் பழமையான கட்சி. ஆனால் 25 வருஷமாக மக்களை கொள்ளையை தான் இவங்க அடிச்சிட்ருக்காங்க. மக்களுக்காக எந்த நல்லதும் பண்ணல. அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே அவங்களோட அலைன்ஸ் பவர், பொலிட்டிக்கல் பவர். இதை வச்சு இன்னும் மக்களை கொள்ளையடிக்கணும். உங்களுக்கே தெரியும், துரைமுருகன் சொல்கிறது உண்மை கிடையாது. உண்மை என்னென்னா, இவங்க கூட்டணிக்காக, இவங்க ஆட்சிக்காக, காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட உரிமை விட்டு கொடுத்துட்டாங்க. திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் ஃபெயில்ட் டு ப்ரொடெக்ட் our ரைட்ஸ் அண்ட் our காவேரி உரிமையை பாதுகாக்கிறதுல ஃபெயில் ஆகிட்டாங்க.
நம்மளோட காவேரி உரிமையை பாதுகாக்கிறதுல ஃபெயில் ஆகிட்டாங்க, காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. அவங்களோட பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ்க்காக, மறுபடியும் ஆட்சியில் வர்றதுக்காக இதெல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம். நாங்கள் தான் மெயின் அப்போசிஷன், நாங்கள் தான் மாற்றோம் சொல்லிட்டு இருக்கிற அப்போசிஷன் டிஎம்கே என்ன பண்ணுது, இபிஎஸ் என்ன பண்ணுறாரு, இதெல்லாமே பார்த்துட்டு இபிஎஸ் ஷாக் ஆகிட்டாராம்மா. இதை பற்றி ஒரு அறிக்கையும் விட்டார். சிரிக்காதீங்க, நீங்கள் எல்லாம் சிரிக்கிறது எனக்கு கேட்குது. அவங்க ஆட்சியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லேட் சிஎம் ஜெயலலிதா அவங்களும் ஒரு லீகல் பேட்டிலாக இந்த இஷ்யூ பற்றி பேசியிருந்தாங்க, ஃபைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 50 வருஷமாக இந்த டிஎம்கே இந்த ஏடிஎம்கே மாற்றி மாற்றி ஆண்டு நம்மளோட உரிமையை பறி கொடுத்தாங்க. இந்த 50 வருஷமாக இருக்கிற இந்த காவேரி பிரச்சனையை இவங்க மாற்றி 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 ஆண்டு இந்த 50 வருஷமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடிஞ்சுதா? இல்லை, முடியல. இவங்க 2 பேருமே ஃபெயில்டு. ஒரு காம்ப்ரமைஸ் டிஎம்கே அது தட்டி கேட்க இல்லை, இப்போவும் தட்டி கேட்கறத மறுத்துட்டாங்க. ஆனால் இவங்களும் நம்மளை ஆண்டும்போது ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ காம்ப்ரமைஸ் ஆன டிஎம்கே ஒரு பக்கம், ஃபெயில் ஆன ஏடிஎம்கே இன்னொரு பக்கம். இந்த காம்ப்ரமைஸ் பற்றி தான் நவம்பர் 13 அன்னைக்கு நம்ம தளபதி விஜய் எக்ஸில் ஒரு பதிவு பண்ணியிருந்தார். இந்த டிஎம்கேவோட கொள்கை ஊழல் அண்ட் அரகன்ஸ்ன்னு சொல்லி, தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிஎம்கே இஸ் corruption and arrogance. These are the ideological principles of DMK. அதே நேரம் பவர்னு வரும்போது, பதவின்னு வரும்போது அவங்களோட ப்ரைடு எங்கே போகுது? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்களோட கூட்டத்துக்காக, அவங்களோட பவர்க்காக, அவங்களோட ஆட்சிக்காக, அவங்களோட ஐடியாலஜிஸை காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அவங்களோட ப்ரைடு எங்கே போகுது? இது மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்டாதா இல்லையா? இதே டைமில் அவர் இந்த மாதிரி எக்ஸில் பதிவிட்ட இதே டைமில் அது கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட மேக் எட் கேஸில் நம்மளோட உரிமைகள் பறிகொடுத்தப்பட்டுச்சு. காம்ப்ரமைஸ், they have compromised on our principles and ideologies. டிவிகே அடிக்கடி எங்களோட பொலிட்டிக்கல் எனிமி டிஎம்கே சொல்கிறது வந்து இப்போ 100% கரெக்ட்னு ப்ரூவ் ஆகிருக்கு. அவங்களோட அதிகாரத்துக்காக மக்களோட உரிமைகளை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். மக்களே, நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நம்ம தண்ணி, நம்ம காவேரி தண்ணிக்காக காங்கிரஸ் கவர்மெண்ட் கூட, கர்நாடகாவில் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் கூட எதிர்த்து பேச முடியாத இந்த டிஎம்கே கவர்மெண்ட் நமக்கு வேணுமா? இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணுற இந்த காம்ப்ரமைஸ், இந்த துரோகத்தை தட்டி கேட்க முடியாதா? தட்டி கேட்க மறுத்துட்டா? தட்டி கேட்காதா? இந்த ஏடிஎம்கே, நாங்கள் தான் மெயின் அப்போசிஷன் சொல்லிக்கிறேன், இந்த ஏடிஎம்கே நமக்கு வேணுமா? இல்லை, 2 பேரும் நமக்கு வேண்டாம். நம்ம உரிமைக்காக யாரு கூட காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு புதிய தலைமை நமக்கு வேணும். 2026 இந்த காம்ப்ரமைஸ் அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டுவோம், மாற்றம் கொண்டு வரணும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி கவர் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நல்லதொரு நாடு செய்வோம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.